தெலுங்கர்களுடைய வருகையினால திணறுகிறதா திருவண்ணாமலை? அவங்க வர்றதுனால எல்லா விலைவாசியும் எங்களுக்கு ரொம்ப அதிகமா ஏறுது. அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, தமிழ் ஆள் வர்றது கம்மி தான். ரொம்ப ரஷ். 9:30 உள்ள வந்தோம், நாங்க 3:30 தான் சாமி பார்த்தோம். ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஆந்திரா மக்கள் வரதை பற்றி பலவிதமான கருத்து இருக்குது. ஆனால் நாங்கள் அண்ணாமலையாரோட பக்தர்களாக அவங்கள வரவேற்கிறோம். இங்கேயே பிறந்து இங்கே தான் வளர்ந்தோம். ஆனால் நாங்கள் நார்மல் டைமில் போக முடியல, வர முடியல. ஆந்திரா மக்கள் வரதுனால வியாபாரமும் நல்லா இருக்கு, அதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு. அவங்க தான் லேண்ட் அதிகமாக வாங்குறாங்க, இந்த ஊரில் இருக்கிறவங்க யாரும் வாங்கலை. சரி, நாங்கள் அங்கே போய் தமிழில் எதனா பேசினா எங்களுக்கு மரியாதையாக இருக்க மாட்டேங்குது. நாங்கெல்லாம் சாமி அண்ணாமலையாராக நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க இங்கே உள்ளவங்க எல்லாமே வியாபார நோக்கத்தை அதுக்கு தகுந்த மாதிரி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாத்தையும் அவங்க மாத்துறாங்க. நாங்கள் மாற மாட்டோம்ல. கடந்த சில மாதங்களாக ஆந்திராவில் திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்ததுனால மூச்சுவிட கூட திருவண்ணாமலை திணறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய நிறைய மக்கள் நிறைய பேர் கூட்டா சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் வாங்கி போடுறதாகவும், அதனால திருவண்ணாமலையில் விலைவாசிகளுடைய உயர்வு அதிகரிச்சிருக்கிறதாகவும், அதனால இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்க வர்றதுனால எல்லா விலைவாசியும் எங்களுக்கு ரொம்ப அதிகமா ஏறுது. இருக்கிற மக்களுக்காக ரொம்ப கஷ்டமா இருக்குது. நார்மலா நாங்கள் கோயிலில் டெய்லி கும்பிட்றோம். இப்போ கும்பிட முடியல, அதே நார்மலா கும்பிட முடியல. அவங்க வர்றதுனால எங்களுக்கும் கொஞ்சம் வியாபாரம் நல்லாவே இருக்கு. பட் அவங்க வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக. அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, தமிழ் ஆள் வர்றது கம்மி தான். ஏன்னா லோக்கலில் உள்ளவங்க வர்றது கஷ்டம், வெளியே வர்றதும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் இங்கே சேர்றதுனால என்ன ஆகுதுன்னா வீடு வாடகை எல்லாமே அதிகமாகுது, எல்லாமே இதுவாக தான் ஆகுது. கஷ்டம் தான். ஆனால் இது பண்ணுறது ரொம்ப ரஷ். 9:30 உள்ள வந்தோம், நாங்க 3:30 தான் சாமி பார்த்தோம். ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. வர்றது சாமி கும்பிட தவறு சொல்லலாம், ஆனால் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல. அவங்களுக்காக மாத்துற மாதிரி ஒரு விஷயம் மாறிட்டு இருக்கு. ஆந்திரா மக்கள் வரதை பற்றி பலவிதமான கருத்து இருக்குது. ஆனால் நாங்கள் அண்ணாமலையாரோட பக்தர்களாக அவங்கள வரவேற்கிறோம். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களோட வருகையினால ரொம்ப சின்ன சின்ன வியாபாரங்கள்லாம் கூடியிருக்கு. மக்களோட பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. வியாபாரம்லாம் எப்படி? வியாபாரம் நல்ல வியாபாரம் ஆகுது. நல்ல வியாபாரம். ஓரளவுக்கு பரவாயில்ல. நீ மழை வந்துருச்சு, அதனால வியாபாரம் ஆகலையா? எப்படி அண்ணாமலையார் புனிதல வியாபாரம் ஆகினே இருக்கு. தெலுங்கர்களுடைய வருகை அதிகரிச்சதன் காரணமா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எல்லாருக்கும் பாதிப்பு தான். என்ன பாதிப்பு? எல்லாம் பாதிப்புனா ரொம்ப அவங்க பண்ற இது அமகலம் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்குது. இருக்கிற கடைக்காரங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்குது. என்ன பிரச்சனை என்னன்னாக்கா அவங்க கோயிலுக்குள்ள போனா கூட சரி, இப்போ எதனாலும் காசு தான் எங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கு. உள்ள போறதுக்கு டிக்கெட்னா நாங்க நார்மல் தரிசனத்துல போனாலும் கியூல போனாலும் ரெண்டுமே ஒன்னா தான் விடுறாங்க. இந்த கியூவும் லேட் ஆகுது, அந்த கியூவும் லேட் ஆகுது. இங்கேயே பிறந்து இங்கே தான் வளர்ந்தோம், எல்லாரும் இங்கே இதே ஊர்ல தான் இருக்கும். ஆனா நாங்க நார்மல் டைம்ல போக முடியல, வர முடியல. ஆனா ஃப்ரீ தரிசனம்னு சொல்றாங்க, ஆனா கியூலயே 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். சில பேர்லாம் அவங்க வர்றதால பிரச்சனையா இருக்காது. ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லையா ஐயா. இப்போ நாமளும் தான் அந்த ஆந்திராவுக்கு போகிறோம், ஆண்டவர் போய் கும்பிட்றோம். அவங்க கும்பிட்டு போய் போகிறாங்க. என்ன இருக்குது நல்லதாங்க. ஃப்ரீயாக சாமி பார்க்க முடியல. அவங்களாம் ஜனம் மோதுறதுனால எங்களால் ஃப்ரீயாக சாமி பார்க்க முடியல. லோக்கலில் இருக்கிறவங்களாம் ஃப்ரீயாக சாமி பார்க்க, அண்ணாமலையை பார்த்து திருப்பதியை பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கோ நிறையா ஐயாவை தரிசனம் பண்ணுறது யாரும் ஒன்றும் தரிசனம் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஊர் ரொம்ப குப்பையாயிடுது, அந்த விஷயங்களை அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்லை. அப்புறம் கோவில்களுக்கு வரும்போது அந்த காத்திருந்து தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் சாதாரணமாக நம்ம மக்கள்கிட்ட அது குறைஞ்சி வருது. அந்த நிதானம் இல்லை. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருந்து இறைவனை தரிசனம் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு மக்கள் இப்போ தயாராக இல்லை. அது ஒரு வருத்தமான விஷயம்தான்.
நீங்க ஆரம்பத்துல திருவண்ணாமலை பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம ஊர்ல வந்து மக்கள் தொகை கம்மி. ஆனா இப்போ வந்துட்டு திடீர்னு இவ்வளவு பாப்புலேஷன் வரதால அந்த கட்டமைப்புலாம் கரெக்டா இருக்கா? வசதிலாம் கரெக்டா பண்ணி கொடுத்துருக்காங்களா? வசதிலாம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. தண்ணி ஃபெசிலிட்டி, டாய்லெட்டு மற்றபடி பரவாயில்ல. ரோடு இப்போ தான் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னே இவ்வளோ ரோடு பெருசாக இல்லை. ரோடு இப்போ தான் சரி பண்ணியிருக்காங்க. இப்போ கோயில் ஓரளவுக்கு நிர்வாகம் பண்ணுறாங்க. அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் ஒன்று ஜனத்தொகை அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம கொஞ்சம் சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும்ல, அதை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. போகிற இடத்துலையும் சரி, வழி பாத்ரூமு, டாய்லெட்டு இல்லை போகிற வழியிலே அங்கங்கே குப்பையை போட்டு போகிறாங்க. ஒரு ஸ்நாக்ஸும் சாப்பிட்டாலும் அதை டஸ்ட்பினில் போட்டால் பரவாயில்ல, அந்த மாதிரி போட மாட்டேங்க. சுத்தமாக இல்லாமல் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாத்ரூம் ரேட்டும் எல்லா இடத்துலையும் ஏற்றுறாங்க. அதனால க்ளீனாக இருக்க மாட்டேங்குது. நம்ம ஜனங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்ல சுத்தமாக இருக்கிறதுனால. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ தப்பு அது மாதிரி சொல்லக்கூடாது. நம்மளும் போற நாள் எடுத்துக்கு. ஐயா அவங்க போறாங்க மேலே சொல்கிறாங்க, சொல்லக்கூடாது. சாமியெல்லாம் எல்லாரும் தான் சாமி வருவாங்க, எல்லாம் தப்பு இல்லையா? கும்பிட்டுங்க. சரி, அவங்க யாரையா? அவங்களும் நம்மள மாரி மனுஷாலுங்க தான். ஆந்திராக்காரன் தான் என்னையா? நம்ம தமிழ்காரன் அங்கே போகலையா? தப்பு வரணுயா, அவங்களும் கும்பிடணையா? அவங்களை தப்புன்னு சொல்லக்கூடாதுயா. இப்போ பயங்கரமா கால் வைக்க இடல. அன்னைக்கு 400 ரூபாய்க்கு யாருமே போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு தெருவுக்கு 10 லாட்ஜி ஓட்டு அடிச்சுட்டு வந்து லாட்ஜி கட்டிட்டு 2400 ரூபா 3000 ரூபா வாங்குறாங்க. அது பெரும் பிரச்சனை. அது ஆந்திரா மக்கள் வரதுனால வியாபாரமும் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு. என்ன பிரச்சனை? அவங்க வரதுனால வந்து இந்த ரூம்ஸ் எல்லாம் வந்து சாதாரணமா இப்ப நான் வாடகை இருக்கேன். உங்க வீடு நான் வாடகை இருக்குன்னு வைங்க. அவங்க வரதுனால இப்போ வாடகை வந்து அவங்க ரூம்ஸ் மாதிரி தடுத்து லாட்ஜ் மாதிரி ஆக்கிடுறாங்க. அவங்களுக்கு அதிகமான பணம் தந்து அவங்க போய் தங்கிடுறாங்க. இப்போ ஒரு உள்ளூர்காரங்க வீடு கிடைக்க மாட்டேங்குது. வீடு கிடைக்க மாட்டேங்குது. அந்த பிரச்சனையும் இருக்கு. அந்த பிரச்சனையும் இருக்கு. ஏன்னா அவங்க வரதுனால அவங்க வந்து 2 நாள் தங்கிட்டு 1 மாசம் வாடகை கொடுத்துட்றாங்க. 2 நாள் தான் தங்குறாங்க. அவங்க வீட்டுக்காரங்கிட்ட வந்து சாவி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் வருவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ எனக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்? எங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன். அவங்கள வரதுனால லாபமும் இருக்கு, நஷ்டமும் இருக்கு. கடவுளுடைய பேர் அருணாச்சலம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஊர் பேரே அருணாச்சலம். ஆமா, மாத்திட்டாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு யோசிக்கிறீங்க? ஏன்னா அண்ணாமலையாரும் காலகாலமா சொல்லி. ஆமா, அது எப்படி இருக்கு? அந்த அண்ணாமலையார்ன்ற பேர் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அருணாச்சலன்ற பேர் இப்போதானே வந்தது ரீசெண்டா. அதனால யாரும் அதை நிர்ணயிக்க மாட்டேங்கிறோம். எல்லாமே தமிழ்ன்றா ஓகே, அண்ணாமலையார்ன்றது தான் ஓகே. திடீர்னு மாற்றக்கூடாது, அதனால சொல்றோம். அவங்க தான் லேண்ட் அதிகமாக வாங்குறாங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரும் வாங்கல, அவங்க தான் அதிகமாக வாங்குறாங்க. அவங்க இங்க வந்து வாங்குறாங்க. அவங்களுக்கு இன்னும் குலதெய்வம் வந்து இந்த சாமின்னு சொல்லியிருக்காங்க பொழுது, அதனால வாங்குறாங்க பொழுது. அப்படி தான் இங்கே பேசிக்கிறாங்க. அவங்க குலதெய்வம்னு யாரோ அண்ணாமலையாரை சொல்லியிருக்காங்க பொழுது. யார் சொல்லலாம் அப்படின்னு யார் சொன்னாங்க? ஜோசிக்காரங்க சொன்னாங்களா, யார் சொன்னாங்களா அதெல்லாம் தெரியல. ஆனால் எல்லாம் பேசிக்கிட்டு வந்து அதான் பேசிக்கிறாங்க. அப்படி சொன்னதுனால தான் எல்லாம் லேண்டு அவங்களாம் வாங்குறதுனால தான் இங்கே விலை அதிகமாகவே விற்கிது. லேண்டு இல்லைனாக்கா கம்மியாக தான் விற்கும். அருணாச்சலாங்கிறாங்க, அது விஷயத்தை மாற்றி கொண்டு வராங்க. அவங்க சொல்லலாம், அதை மாற்ற முடியாது. பட் ஏன்னா இவங்க வியாபார நோக்கத்துக்காகவும் இல்லை அவங்களுடைய அந்த உள்ள அந்த அர்ச்சனை பண்ணுற விஷயத்துக்காகவே அதை லாங்குவேஜ் மாற்றி கொண்டு வராங்க. அருணாச்சலாங்கிறாங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து ரொம்ப உள்ளே கொண்டு போகிறாங்க. நம்ம போனாக்கா அது டோக்கன் சிஸ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒதுக்கி விடுறாங்க. அவங்க மரியாதை அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. இறைவனை அந்த பேர்லேயே சொல்லி அழைக்கிறத நம்ம வந்து வழக்கப்படுத்திக்கணுங்கிறத நான் ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். இங்கே வந்து அண்ணாமலையார் தான். அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாத, மலை அப்படின்னா அகங்காரத்தினால மகாவிஷ்ணுவாலையும் பிரம்மாவாலையும் இறைவனை நெருங்க முடியல. எப்போ வந்து தன்னோட அகங்காரத்தை வந்து மகாவிஷ்ணு விட்டொழிச்சாரோ அந்த கணம் அவருக்கு வந்து இறைவனோட திருவடி பேர் கிடைச்சது. ஆனால் அதை மறுத்த பிரம்மாக்கு வந்து எதுவுமே கிடைக்காம போச்சு. ஸோ இங்கே என்னென்னா, அகங்காரம் அழிஞ்சா அன்புனால நெருங்கக்கூடிய மலை, அகங்காரத்தால் நெருங்க முடியாத மலை, அதான் அண்ணாமலை. இந்த அருணாச்சலேஸ்வரருங்கிற பேரை பற்றி நான் குறைவாக சொல்லலை. அருணம்னா நெருப்பு மலை அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் இறைவனே பேசி தமிழ்ச்செங்கம் வளர்த்து அதுக்கு தன்னை முதல் தலைவனாக வச்சுக்கிட்டது யாருன்னா சிவபெருமான். ஸோ அவரோட பேரை நம்ம தமிழில் சொல்கிறது வந்து அது நம்ம உயிருக்கு நாம் பண்ணுற ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். சில பேர்லாம் அந்த போர்ட்லாம் வந்துட்டு வெறும் தெலுங்குல மட்டும் வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை போகுது. அது எப்படி பாக்குறீங்க?
அதெல்லாம் நமக்கு தெரியாதுயா சும்மா நான் சொல்லி நம்ம இளநீ வெட்டுறதோட சரி. ஆமாயா நாங்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம். மோஸ்ட்லி எங்களுக்கு தமிழ்னா எங்களுக்கு நாங்கள் தமிழ்ன்ற உரிமை எங்களுக்கு இருக்குல்ல. நாங்கள் அவங்க ஊரில் போயிட்டு தமிழ் கேட்க முடியுமா? ஏன் எங்களுக்கு மரியாதையே இருக்க மாட்டேங்குது. ஆந்திரா போனாலும் நாங்கள் தெலுங்கு பேசி ஆகணும்ல, அவங்களுக்கு தமிழ் தெரியல. நாங்கள் ஆனால் தெலுங்கு கற்றுக்குறோம், பேசுகிறோம், தெரியுது. சரி, நாங்கள் அங்கே போய் தமிழ் எதனா பேசினா எங்களுக்கு மரியாதையாக இருக்க மாட்டேங்குது. நாங்கள் அவங்க வந்தாங்கன்னா அந்த மரியாதை கொடுக்குறோம், தெலுங்கும் பேசுகிறோம், எல்லாமே சொல்கிறோம், எல்லாமே கேட்குறோம். நாங்கெல்லாம் வந்து சாமி அண்ணாமலையாராக நினச்சிட்டு இருக்கோம். அவங்க வந்து இங்கே உள்ளவங்க எல்லாமே வியாபார நோக்கத்தை அதுக்கு தகுந்த மாதிரி லாங்குவேஜில் இருந்து எல்லாத்தையும் அவங்க மாற்றுறாங்க. நாங்கள் மாற மாட்டோம்ல. ஆந்திரா மிஷின் போட்டு தமிழ்லையும் போடுறாங்க, அவங்க தெலுங்குலையும் போடுறாங்க, இங்கிலீஷ்லையும் போடுறாங்க. அதனால ஆந்திரா மிஷின் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தெலுங்கில் படித்து பார்த்துட்டு வந்து நாங்கள் ஆந்திரா மிஸ் எங்கே இருக்குதுன்னு எங்களை கேட்குறாங்க. இந்த போங்க, இந்த சந்தில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சு விட்டாரு. பார்த்தா நம்ம ஆளுங்க தான், ஆனால் ஆந்திரா மிஸ் பேர்.